Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நேர் கேட்டிருக்காங்க. அடிக்கடி முதுகு பிடிப்பு ஏற்படுகின்றது. முதுகு பிடிப்பு ஏற்படும் பொழுது குனிய முடியல, நிமிர முடியல. அதே மாதிரி முதுகு தண்டுவடத்திலும் வலி ஏற்படுகின்றது. இதற்கு நம்ம ஏற்கனவே பல வகையான பயிற்சிகள் யோகாசனத்தில் கொடுத்துருக்கோம், முதிரைகளில் தனியாக கொடுத்துருக்கோம். இன்றைக்கு நாம் யோகாசனம், முதிரை, மூச்சு பயிற்சி மூன்றையும் கம்பைன் பண்ணி முதுகு தண்டை திடப்படுத்துவது, முதுகு வலி வராமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகளாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே நீங்கள் ஜென்ரலாக இந்த மாதிரி முதுகு வலி அடிக்கடி வருவதற்கு காரணம் நாம் தரையில் அமர்ந்து சாப்பிடுவதில்லை, தரையில் அமர்ந்து உட்காருவதில்லை. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பழகிட்டோம். அப்போ நீங்கள் வீட்டில் சாப்பிடும் பொழுது முதல்ல தரையில் அமர்ந்து சுகாசனத்தில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நாற்காலியில் அமர்ந்தாலும் முதுகெலும்பு நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இது அடிக்கடி தொடர் பயிற்சியினால் தான் வரும். யோகாசனங்களே முதுகுத்தண்டை திடப்படுத்துவது தான் யோகாசனத்தினுடைய அற்புதமான பலன்களாகும். அப்போ நீங்கள் எப்பொழுது அமர்ந்தாலும் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். உங்களது குழந்தைகளுக்கும் அந்த பயிற்சியை கொடுங்க. பள்ளியில் அமர்ந்தாலும் சரி நிமிர்ந்து உட்கார்ந்து பாடங்களை கேட்கணும். அப்போ நிமிர்ந்து உட்காரும் பொழுது மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். நமக்கு முதுகுத்தண்டு திடமாக இருப்பதற்கு முதல் பயிற்சி நிமிர்ந்து உட்கார கற்றுக்கொள்ளுதல். முதுகெலும்பு நேராக இருக்கணும். இப்போ நம்ம இன்றைக்கு வாயு பிடிப்பினால் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அந்த வாயு பிடிப்பு இல்லாமல் இருப்பதற்கு அபான முத்திரை, வாயு முத்திரை அப்படின்னு 2 முத்திரை பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீர்த்தன்மை, அதுக்கும் எலும்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. வருண முத்திரை பார்க்க போகிறோம். இந்த வருண முத்திரை செய்யும் பொழுது உடம்புல நீரினுடைய தன்மை, எலும்பினுடைய திடம் நன்றாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அதோடு சேர்த்து நம்ம ஒரு சின்ன யோக பயிற்சியும் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பர்வட்டாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். இது சுகாசனம், அர்த்த பத்மாசனம், பத்மாசனம் 3 நிலையிலையும் பண்ண போகிறோம். இதை விடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. இப்போ இந்த சுகாசனத்தில் நம்ம முதல் முத்திரையாக வாயு முத்திரை பார்க்க போகிறோம். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடணும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். நார்மல் பிரீத்திங். கை இந்த மாதிரி வச்சுக்கலாம். 2 நிமிடம் நார்மல் பிரீத்திங்கில் இருங்க. இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுறோம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். 2 நிமிடங்கள். கையை அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க. இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். நார்மல் பிரீத்திங். 2 நிமிடங்கள். 2 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ நம்ம அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிடுவேன். வாயு முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுறேன். மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே வயிறு உள்ளே போய்க்கிடணும்.
2 நிமிடம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். நார்மல் பிரீத்திங். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுறோம். நார்மல் பிரீத்திங் 2 நிமிடம். இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வரண முத்திரை நார்மல் பிரீத்திங் 2 நிமிடங்கள். 2 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறோம். இது பத்மாசன நிலை. வாயு முத்திரை நார்மல் பிரீத்திங் 2 minutes. 2 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அபான முத்திரை இரண்டு நிமிடம் நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். வரண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி. 2 நிமிடங்கள். 2 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். இப்போ பர்வட்டாசனத்தை முதல்ல சுகாசனத்தில் பண்ண போகிறோம். இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மெதுவாக மேலே கும்பிடுறேன். ஒன் 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை கொண்டு. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். இப்போ அர்த்த பத்மாசனத்தில் பர்வட்டாசனம். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். மூச்சு உள்ளெழுத்துட்டே 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பத்மாசனத்தில் பர்வட்டாசனம். பத்மாசனம் போட்டுட்டு இது பத்மாசனம். மூச்சு உள்ளெழுத்துட்டே 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னொரு தடவை. 1 2 3 4 5 6 7 8 9 10. கைச்சின் முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடும். ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம். அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். கோனாடு சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது.
எலும்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு வலி வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான மூலாதார தியானம். முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். இப்போ அப்படியே கை வாயுமுத்திரை. வாயுமுத்திரையில் உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையத்தில் தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லோருக்குமே பயனுள்ள பயிற்சி. முதுகுத்தண்டு திடமாக இருந்தால் தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். இந்த பயிற்சியை பள்ளி மாணவிகள் பள்ளி பருவத்திலேயே இப்போ 5th படிக்கிறதுலேருந்து அவங்க அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரட்டும். வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு முதுகு பிடிப்பு, முதுகு வலி வராமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.